நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. இது என்னுடைய 707வது வீடியோ. இந்த வீடியோவில் அது எப்பயுமே நான் சில மனசு தான் மாதங்கின்ற மாதிரி எண்ணத்தில் தான் நான் செயல்படுவேன். இன்றைக்கி தேவி பாகவத்தினுடைய சிறிய புக்கில் அந்த காலத்தில் போட்ட புக்கில் பார்க்கும்போது டக்கு வியாசருடைய சரிதத்தை பற்றி சொல்லுன்ற மாதிரி மனசில் ஒரு இது. அதாவது வியாசர் மகாபாரத்தை எழுதினவர். நம்ம இந்த குரு பரம்பராவில் சாதுமாரி விதத்தில் எல்லா சங்கராச்சாரியார் எல்லாமே வியாச பூஜை தான் பண்ணுறார். வியாசர் இல்லைன்னா 18 புராணம் கிடச்சிருக்காது நமக்கு. ஸோ புராணங்கள் உபநிஷத்து எல்லாத்துக்கும் அவர் பெரிய தீர்க்கதரிசி. பின்னாடி நடக்க போகிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டார் அவர் வியாச பகவான். இந்த வியாச பகவான் யாரோட குழந்தையா பிறந்தார்? இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சரிதத்தை கேட்டால் நல்ல சந்ததி உண்டாகும். ஆற்றுல மாட்டு பொண்ணு பிள்ளையான் இருக்கா, பொண்ணு பிள்ளையான் இருக்கா, மாதிரிலாம் இருந்ததுன்னா அவளுக்கு நல்ல சந்ததி வரணும் இல்லையா? இந்த கதையை கேட்கணும்னு இருக்கு தேவி பாகவத்தில். அதனால் நான் சொல்கிறேன் அது. ஸோ குடும்பத்தில் நற்சந்ததி உண்டாக என்ன செய்யணும்னா, வியாசரோட சரித்திரம் எப்படி பிறந்தாலும் கேளுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. வியாச பகவானை பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ நான் ஐ ஷோ யூ சம் ஆஃப் த பிக்சர்ஸு. ஸோ இந்த ஆர்டராக எப்படி வரப்போகிறதுன்னு தெரியல எனக்கு. வியாச பகவான் விநாயகர் உட்காந்துட்டுருக்கார். அவர் சொல்லி தான் மகாபாரதத்தை விநாயகர் எழுதுகிறார். இந்த தடையில்லாமல் சொல்லிட்டு இருப்பார், எழுதணுன்றார். அப்போ தான் தன்னுடைய இது தந்தத்தை உடைச்சி விநாயகரால் தான் எழுத முடியுன்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. தெய்வீக இன்ஸ்ட்ரக்ஷன் அது பிரகாரம் பண்ணுறார். ஸோ வியாச பகவான் சொல்லி விநாயகருக்கு எழுதா சொல்லுது. வியாச பகவான் இவர் தான் மகரிஷிக்கெல்லாம் தலைவராக விளங்குறார். வியாசர் இல்லைன்னா நம்ம சனாதன தர்மமே இல்லை. எல்லாம் தெரிஞ்சவர். சில புராணங்கள்லாம் தான் நமக்கு தலை சுத்தம். இந்த பவிஷ்ய புராணங்கள்லாம் எடுத்து பார்த்தா இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் இவர். இப்பயும் இருக்கார் மேலே குருமண்டலத்திற்கு. அவள் சிரஞ்சீவி அவள்லாம். ஸோ இவர் எப்படி உண்டானார் முதல்ல பார்த்துக்கலாம். பின்னாடி அவரை பற்றி அவரோட புகழை பற்றி பார்க்கலாம். அதாவது நல்ல சந்ததி உண்டாக இதை கேட்கணும்னு இருக்கு. வேதவியாசரின் பிறப்பு. தம்முடைய அருமருந்தென்று ஒரே மைந்தர் இல்வாழ்க்கை திறந்து தபம் செய்தி மட்டுமே உணர்ந்த வேதவியாசர் மனம் வருந்தினார். ஏன்னா வேதவியாசருக்கு ஒரே பிள்ளை யார்? சுகபிரம்மம். ஸோ சுகபிரம்மம் அவர் பிரம்மஞானி. பிறக்கும்போதே ஞானத்தோடு பிறந்தவர். அவர் இதில் இல்லற வாழ்க்கையெல்லாம் நாட்டம் இல்லை. நீ கல்யாணம் பண்ணிக்கோ அதெல்லாம் சொல்கிறார் வியாசர். அவர் வேறு எதுவும் என்ன சொல்கிறது, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி அப்படி போயிட்டு இருக்கார். புத்ரா புத்ரான்னு கத்துறான்னு சொல்கிறார் வியாசர். அந்த வியாச பகவான் எப்படி பிறந்தான்றதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறார். ஸோ அப்போ வியாசருக்கு ஒரு சமயம் ரொம்ப மனசு கிளேசமாகிடுறது. நம்ம கூட பார்க்கலாம். அம்மா காரி படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம். கிராமத்தில் கும்பகோணத்துலேயோ மாயவரத்துலேயோ எங்கே இருக்கலாம். இவன் அமெரிக்காவில் இருக்கலாம், சென்னையில் இருக்கலாம், பாம்பேயில் இருக்கலாம். மனசு நிம்மதி இல்லைன்னு ஒரு ஏஜுக்கு அப்புறமா மனசாந்தி வேணும், அம்மாவை போய் பார்க்கணும்னு சொல்கிற சாஸ்திரங்கள். தயவுசெய்து பெண்மணிக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் ஆத்துக்காரெல்லாம் போய் அம்மா போய் பார்க்கணும்னு ஸ்டாப் பண்ணாதவங்க அதை. ஸோ they will get some satisfaction by seeing his mother. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதை தடுத்தா பாவம் நமக்கு வந்துடும். இந்த தாயை தரிசித்தால் ஒரு மைந்தனுடைய வருத்தங்கள் யாவும் நீங்கிவிடும். எனவே நானும் என் தாயை கண்டு துக்கத்தை போக்கிக் கொள்வேன் என்ற சித்தத்தை சிந்தித்து விட்டு சரஸ்வதி நதிக்கரையிலேருந்து வியாசர் கிளம்பி வரார். இந்த மாதிரி சூத முனிவர் நைமிசாரண்ய முனிவர்களாம் சொல்கிறார் கதையை, வியாசரோட கதையை. அப்போ எப்படி பிறந்தார், யார் அப்பா அம்மா வியாசருக்கு அப்படிலாம் கேட்குறாவா. அப்படிலாம் சொல்லும்போது வேதவியாசரின் பிறப்பு வரலாற்றை எங்களுக்கு கூறி அருள வேண்டும் என்று ஆவலுடன் பக்தியுடன் கேட்டனர். அந்த வேண்டுகோளை கேட்ட சூதர் மிகவும் சூதர் யார்? ரோமஹர்ஷனுடைய பையன். மிக மகிழ்ச்சி அடைந்தார். வேதங்களை வகைப்படுத்தி வரும் 18 புராணங்களை ஏற்று பிரம்மசூத்திரம் செய்த வியாச முனிவரை வரலாற்றை கூற யாருக்குத்தான் மகிழ்ச்சியாக இராது. சரின்னு சொல்லி சூத முனிவர் எல்லாரையும் உட்கார சொல்லி அப்போ இஸ் எக்ஸ்பிளைனிங் இந்த வியாசரோட வரலாறு சொல்கிறார். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு
சேதி நாட்டை உபரிசரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அந்த ராஜாவோட பேர் உபரிசரன். அவன் தன் தவமலிமையால் வானத்தையே பறக்கும் விமானம் ஒன்றை பெற்றிருந்தான். கிரிஜா என்ற பெண்மணியை அவன் அடைந்திருந்தான். அவன் மூலமாக அவனுக்கு 4 புதல்வர்களும் ஒரு பெண்ணும் பிறந்தனர். அவள் மூலமாக ஒரு நாள் குடிமக்களின் உபரிசரனை அணிந்து, காட்டு விலங்குகளால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயிர் பச்சையெல்லாம் சேதப்படையெல்லாம் சொல்லி அதை வேட்டையாடணும்னு சொல்கிறார். அதனால் காட்டில் உபரிசரன் ஊக்கத்துடன் நெடுந்தோறும் சென்று உடைய விலங்குகள் பலவற்றை கொன்றொழித்தான். வேட்டையாடி முடிந்தப்ப அவனுக்கு தன் வீட்டின் நினைவுக்கு வந்தது. அவனுடைய மனைவி வீட்டுக்கு விளக்காக இருந்து நீராடும் நாள். அவன் தன் மனைவியுடன், இன்று நான் கூடாவிடில் கர்மகண்ட விதிப்படி நரக தண்டனை எனக்கு ஏற்படுமே என்று எண்ணினான். உடனே அவன் தன் தபோ வலிமையினால் தன் வீரியத்தை ஒரு தொன்னையில் வைத்து அங்கே பறந்து வந்த வலிமை மிக்க கழுகு ஒன்றை அழைத்து, அந்த காலத்தில் பேசியிருக்கா, பறவைகிட்டெல்லாம் பேசியிருக்கா, ஜடாயு பேசியிருக்கு, சம்பாதி பேசியிருக்கு. ஸோ நீ என் பொருட்டு இதனை சிதறாமல் பத்திரமாக கொண்டு சென்று என் மனைவியிடம் சேர்த்து விடு என்று வேண்டி அந்த தொன்னையை கொடுத்து அனுப்புகிறான். அது வேலையில் சுற்றி இருக்குது. ஸோ அதை அபிமந்திரித்து கழுகியிடம் கொடுத்தான். கழுகும் அரசனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி மிகவும் கவனத்துடன் அதை கவ்விக்கொண்டு வானகத்தில் பறந்து சென்றது. இவ்வாறு அந்த கழுகு பறந்து சென்று போவதால் இடையில் வெளிமரத்து இன்னொரு கழுகு தொன்னையில் இருப்பது மாமிசத்துண்டு நடிச்சென்றது. அதனால் இதோட சண்டை போடுறது. போரின் விளைவாக தொன்னையில் இருந்த வீரியம் நழுவி யமுனை வெள்ளத்தில் விழுந்தது. அந்த அளவில் அங்கிருந்த ஒரு மீன் அதை விழுங்கிவிட்டது. இங்கே விழுங்கிய மீன் சாபத்தினால் மீனாக மாறிய அத்திரிகை என்ற தேவ மகளே. ஒருமுறை அவள் ஆற்றில் விளையாடி கொண்டிருந்தாள், நீராடி கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கே ஒரு பிராமணன் சந்தியாவந்தனம் செய்து கொண்டிருந்தான். நீரில் மூழ்கி நனைந்து கொண்டிருந்த அத்திரிகை விளையாட்டாக அவன் காலை பிடிச்சி இழுத்தாள். அதனால் சினம் கொண்ட பிராமணன், நீ தேவ மகளை மீனாக பிறக்க கடவுள் சபித்து விட்டான். அவ்வாறு சாபம் பெற்ற அந்த தேவ அத்திரிகையை தான் அந்த மீனா மாறுறா. அவள் தான் இந்த வீரியத்தை விழுங்கினா. உபரிசரனுடைய வீரியத்தை விழுங்கிறா, பிரெக்னென்ட் ஆகிடுறா. அந்த மீன் கருவுற்ற பிறகு அதன் வயிறு பெருத்து விட்டது. அந்த நிலையில் ஒரு நாள் ஒரு சம்படவன் ஒருவன் மீன் பிடிக்க வலையை வீசினான். கருவுற்ற அந்த மீன் சம்படவனின் வலையில் சிக்கியது. பருத்த வயிறுடன் கழிய மீனை வலைஞன் 2ஆக கீறினான். வயிற்றினுள் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது. அந்த குழந்தைகளை கண்ட வலைஞன் அதிசயித்து அவர் குழந்தைகளை தன் நாட்டு அரசனாகிய அந்த ராஜாவே உபரிசரன் போய் கூட சேர்க்குறான். உபரிசரன் என்ன செய்கிறான், ஆண் குழந்தையை எடுத்துட்டான். பெண் குழந்தையை சம்பளவனுக்கே கொடுத்து நீ வளர்த்துக்கோன்ட்டான். ஸோ கொஞ்சம் பணமெல்லாம் கொடுத்து அந்த பெண் குழந்தையே சம்பளவ ராஜா, மீனவ ராஜா அவன் வளர்த்து வந்தான். அந்த பெண் நாளடைவில் சம்பளவனின் தொழிலை மேற்கொண்டு மீன் பிடித்து படகோட்டியும் ஆனாள். இவ்வாறு இருக்க முனிவர்களில் சிறந்த பராசர முனிவர் ஒரு நாள் யமுனை ஆற்றங்கரையை அடைந்து அதனை தாண்ட வேண்டி அங்கே படகோட்டிக்கு இருந்த சம்படவளை அழைத்து தம்மை அக்கறையில் சேர்க்கும்படி சென்றார். தேவ மகளாகிய மீனின் வயிற்றில் பிறந்த தோன்றிய பெண்ணை வளர்த்து வந்த சம்படவனே அவன் சொல்கிறான், நான் சாப்பிட்ற நேரம் ஆகிடுத்து, என் பொண்ணை அழிச்சு போச்சுட்றான் உங்களை சொல்லி கொஞ்ச நேரம் உட்காருங்கன்றான். அந்த படங்கள்லாம் பாருங்கள். இப்போ ஸோ பராசர மகரிஷி வரார். அப்போ அந்த அதில் போட்டில் உட்காந்துருக்கா யார், மச்சகந்தின்ற அந்த பெண்மணி. ஸோ மச்சகந்தியை ஓட்டின்னு போக சொல்கிறான். பராசர மகரிஷியை யமுனை ஆற்று கறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்போ அவர் சொல்கிறார், நல்ல முகூர்த்த நேரம், நீ என்னோட சேரு, நான் இரவு உண்டாக்குறேன், ஒரு தீவு உண்டாக்குறேன், ஒரு நொடியில் ஒரு குழந்தை ரிஷிகற்பா ராத்தங்காது, உடனடியாக குழந்தை பிறந்தோன்னு திருப்பி கன்னி பொண்ணா மாற்றிடுறேன்றா. அப்போ அது எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்ச பொம்பாயிடுமேன்றா. ஒன்றும் இல்லை, நீ உன் உடம்புலேருந்து நாற்றம் அடிக்குது இப்போ, அதனால் உனக்கு உடம்புலேருந்து ஒரு கால தூரத்துக்கு பரிமள நல்ல மனம் கபடுற மாதிரி பரிமள கந்தியில் மாற்றிடுறேன்.
மச்சகந்தி தான் பேர். மீன் நாத்தம் வரும் உடம்புல. அதுலேருந்து பரிமள கந்தி நல்ல மறுமணமான மனம் வர்றது உடம்புலேருந்து. அந்த மாதிரி மாற்றி குழந்தை உடனடியாக பிறந்துடுறது. அந்த நல்ல முகூர்த்தர் அவர் தான் வந்து துவைபாயனர். துவைபாயனர் பேர். அவர் தான் வேதவியாசர். அப்போ அம்மாட்ட சொல்கிறார், அம்மா நீ எப்போ நினைக்கிறையோ சொல்லி கூப்பிட்டு நான் உடனடியாக வந்துடுவேன். நான் தபஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த குழந்தை அப்பயே தபஸ் பண்ண போயிடுது. இந்த வேதவியாசருடைய பிறப்பு இந்த மாதிரி சொல்லப்படுறது. ஸோ இப்படியே இருக்குது. அவள் வளர்றா. அந்த நேரத்தில் சந்தனு மகாராஜா அவன் வரான். சாந்தனு வந்து யமுனையாத்த கடக்கும்போது இவளை பார்த்து லவ் பண்ணுறான். அப்போ அவள் சொல்லிடுறா எல்லாத்தையுமே. ஷி வாஸ் நாட் ஹைடிங் எனிதிங். சந்தனோட சொல்கிறேன், நான் இந்த மாதிரி இவர் பராசர மகரிஷிக்கு நான் இது பண்ணியிருந்தேன், திருப்பி கன்னி பொண்ணா மாற்றிட்டான், கவலைப்படாத, நான் நீ தான் பட்டத்து மகிழ்ச்சின்னு சொல்லிக்கிறான் அவன். யார்? சந்தனு. ஸோ இது ரவிவர்மாவோட பெயிண்டிங். ரொம்ப அழகான பெயிண்டிங் அந்த காலத்தில். இது அந்த இது பாருங்க, நாணி கோணி நிற்கிறாவோ, சந்திர மகாராஜா அவள் தோளில் கை போட்டுருக்கான். என்னை திரும்பி பாருன்னு சொல்கிறான் பாருங்க. ஸோ வந்து இந்த சொல்லிடுறேன். இப்போ வந்து இவன் வந்து அப்போ ஆற்றுக்கு வந்துடுறாவோ, வந்து சொல்லாமா வேணாமா இந்த மாதிரி கேட்குறாரு. அப்போ பீஷ்மர் தான் சந்திரனுடைய ஒன்றாவது பலம். கங்கையோட புதல்வனாக பீஷ்மர் பிறக்கிறார். கங்கையோட புதல்வனாக பிறக்கிறார். அந்த கதையை சொல்லப்போ நம்ம. ஸோ பீஷ்மர் வந்து அப்பா இந்த மாதிரி இருக்காரேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மந்திரியெல்லாம் கேட்ட உடனே இந்த மாதிரி சொல்லப்படுறது. ஸோ பீஷ்மரே தேடின்னு போகிறார். யார்? பீஷ்மர்ன்ற பேர் இல்லை, தேவவிரதன் தான் பேர் அவருக்கு. தேவவிரதன் தேடின்னு வந்து அந்த சம்பளனோட சொல்கிறார், நீங்கள் சொல்லிட்டு போகிற சாமி, என் பொண்ணுக்கு எப்படி ராஜ்யபாரம் நடக்கும், என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா உங்களுக்கு தான் ராஜ்யபாரம் தருவோம், அவளுக்கு பிற குழந்தை. அப்பா சொல்கிறார், இல்லை எனக்கு வேண்டாம் ராஜ்யன்றார். நீங்கள் சொல்கிற உன் முன்னாடி இப்போ சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது சத்தியம் பண்ணி தரார். யாருக்கு? இந்த சம்பளவ ராஜாவுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், பிரம்மச்சாரியாக இருக்கிற பீஷ்மன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தேவர்களாக அந்த 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 சீன் இது. இது ரவிவர்மா பெயிண்டிங். இது சம்பளவ ராஜா கோமணத்தோடு நிற்கிறான். பீஷ்மர் வந்து சத்தியம் பண்ணுறார். தேவ எனக்கு சத்திய விதி அங்கேருந்து பார்க்குறா, குடிசையிலேருந்து பாருங்க. ரொம்ப அழகான ட்ராயிங் இது. இந்த மாதிரி வந்து இதாகுது. சந்தனமும் சத்தியவதியும் போட்டில் இருக்கும்போது வரைஞ்ச படம் அது. ரொம்ப காதல் வயப்பட்டு ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன்றான். அவள் வந்து ஷீடின் டிமாண்டு, இந்த ராஜ்யத்துக்கெல்லாம் வரணும்னு சொல்ல அவள் அப்பா தான் கேட்குறான் இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு. கீழே பாருங்க குதிரை வருது கூடையே. சரி, இப்போ வேதவியாசர் சரஸ்வதி நதியில் இருந்து அவருக்கு தெரியாது சந்தனம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறான் அம்மாவேன்னு அவருக்கு தெரியாது. ஸோ இஸ் அப்செட்டு. அப்புறம் அம்மா போய் பார்க்குற ஹஸ்தினாபுரத்தில் போய் பார்த்த உடனே அப்புறம் நடந்த கதையெல்லாம் சொல்கிறான். அம்மா அது மறைக்கலப்பா குழந்த இந்த மாதிரி வந்துடு. அம்மாவும் பிள்ளையும் இதுக்கப்புறமா தான் இந்த கதையெல்லாம் வருது. அப்போ என்ன, இந்த இவ வந்து வியாசர் மூலமாக மிச்சம் ரெண்டு அம்பா வந்து அங்கே போயிடுறா. அம்பிகை அம்பாலிகை ரெண்டு பேருக்கும் குழந்தை கொடுக்க சொல்கிறா. இது வேற கதை. சரி, வியாச பகவான் இப்படி பிறந்தான்றதுல இப்போ பார்த்துருக்கோம் நம்ம. சரி, வேதவியாசர்ன்றவ ஒன்று தெரிஞ்சுக்கணும். 18 புராணம் வேதவியாசர், 18 புராணம் வேதவியாசர் எழுதலை, அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. பராசர மகரிஷி அவள் அப்பாக்குள்ள வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லி விஷ்ணு புராணம்லாம் 18 புராணத்தில் ஒன்று. ஆனால் அதை யார் எழுதினா பராசரர் தான் எழுதுறாரு. ஸோ அப்பா பிள்ளைக்கு பாகுபாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து விட்றாவா 18. இதில் என்ன விசேஷம்னு பார்க்கும்போது வேதவியாசர் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி சொன்னால், அது அவர் வேதவியாசருக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு 5000 வருஷம் ஓடி போயிடுறது. அந்த இது முகலாய படையெடுப்பு, ஹர்ஷர் இவாள்லாம் வந்ததெல்லாம் கூட வரப்போகிறாங்கிறது முன்னாடி எழுதிட்டார் வேதவியாசர் தன்னுடைய பவிஷ்ய புராணத்தில். அதான் கூட நினச்சிப்பா, ஐ வாஸ் ஒண்டரிங்
ஹவ் இஸ் இட் பாசிபிள்னா அவள் தே நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ வேதவியாசர் பெரிய மகரிஷி. அவர் தான் வேதங்களை பகுத்தவர். பரம சுமந்து ஜெய்மணி இவாளுக்கெல்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாரு. இந்த வேதங்களை இவாளுக்குண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது சனாதன தர்மம் ஹிந்துயிசம் சொன்னால் வேதவியாசர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த சனாதன தர்மத்தில் அதை இந்து தர்மத்தில் வேதவியாசரை வச்சு தான் எல்லாமே. அதனால தான் குரு பரம்பரை அதுக்கெல்லாம் வரும்போது உச்சாணியாக இருக்கிறது வந்து வேதவியாசர் தான் சொல்லப்படுறது. ஸோ அம்மா யார்? மச்சகந்தி என்ற சத்தியவதி தான். அப்பா யார்? பராசர மகரிஷி. ஸோ இவாளுக்கு பிறந்த குழந்தை தான் வந்து வேதவியாசர். இந்த வேதவியாசரை சரித்திரத்தை கேட்டால் என்ன லாபம்? நல்ல நல்ல குழந்தைகள் ஆற்றுல பிறக்கும். அதுக்காக தான் அந்த கதை சொல்லப்படுறது. நான் இதோட இந்த கதையை முடிச்சுக்கிறேன். வேறு வேறு கதையெல்லாம் மகாபாரதத்தில் வருது. கொஞ்சம் கொஞ்சம் பிட்டாக பார்க்கலாம் சில இதில். இது இன்றைக்கி சொன்ன கருத்து வந்து தேவி பாகவத்தில் வேதவியாசருடைய புராணத்தை கேட்டால், அவருடைய பர்த் ஸ்டோரியை தெரிஞ்சுட்டா ஆற்றுல நல்ல குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லியிருக்கு. அதுக்காக சொல்லப்படுறேன். இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.